நெருப்பை நீரை கொண்டு அணைப்பது வழக்கம். ஆனால் அந்த நீரில் இருந்து நெருப்பை உருவாக்கி அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளார் தமிழகத்தின் சேலம் மாவட்டம் பேளூரை சேர்ந்த ராமலிங்கம் கார்த்திக். மீடியா மற்றும் விளம்பரத் துறையை சேர்ந்த ராமலிங்கம் கார்த்திக் எலக்ட்ரானிக்ஸ் படிப்பை முடித்தவர். 20 ஆண்டுகளாக தான் மேற்கொண்ட ஆய்வின் மூலம் தண்ணீரில் உள்ள ஹைட்ரஜனை பிரித்ததாக தெரிவித்தார். 1 லிட்டர் தண்ணீரில் 1225 லிட்டர் ஹைட்ரஜன் உள்ளது என்றும் அதனை அதிக நாளைக்கு எரிவாயுவாக தொழிற்சாலைகள், வீடுகள், அலுவலகங்கள் உள்ளிட்ட அனைத்திலும் இது பயன்படுத்த முடியும் என்றார். இப்போ நான் கண்டுபிடிச்சிருக்க இந்த ஹார்ன் கேஸ் எரிவாயு வீட்டின் பயன்பாட்டுக்கு முதல் பெரிய பெரிய தொழிற்சாலைகளுக்கு வரையும் பயன்படுத்தலாம். 1 லிட்டர் வாட்டரில் 1225 லிட்டர் ஹைட்ரஜன் இருக்குது. இது மிகப்பெரிய எரிசக்தி. அந்த எரிசக்தியை ஃபியூலாக கன்வெர்ட் பண்ணிட்டா அதோட பெரிய விஷயமே எதுவுமே இல்லை. இந்த அற்புதமான இந்த ஃபியூலை பொல்யூஷன் ஃப்ரீ, இது ஜீரோ எமிஷன் கார்பன் இல்லாத ஒரு ஃபியூலுங்கிறதுனால இந்த மாற்றத்திற்கு மக்கள் நிச்சயமாக தயாராக இருக்கிறாங்க. சிங்கப்பூரில் பேட்டன் ரைட் வாங்கியுள்ள தண்ணீரை எரிவாயுவாக மாற்றும் எந்திரம் தற்போது 40,000 ரூபாய் என தோராயமாக விலை நிர்ணயிக்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது என்றும், மிக பெரிய அளவில் தயார் செய்யும் பொழுது குறைவான விலையில் கிடைக்கும் எனவும் தெரிவித்த ராமலிங்கம், கேஸ் அடுப்பு மட்டுமல்லாமல் மோட்டார் வாகன இயக்கம், ஜெனரேட்டர், மின்சாரம் என அனைத்திற்கும் இந்த மாற்று எரிசக்தி உதவும் என்றார். காஸ்ட் வைஸ் அதிகமாக தயாரிக்கும் போது நிச்சயமாக குறைவான பணம் தான் செலவாகும். ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தானே, இது ஒன் டைம் தான் வாங்க போகிறோம். கிட்டத்தட்ட 40,000 ரூபாய்க்கு குறைவாக தான் இருக்கும். அதிகமாக தயார் பண்ணும்போது இன்னும் மிக 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 விலை குறைவாக தயாரிக்கலாம். முழுக்க ஒரே கேஸ்லேருந்து எல்லா எக்யூப்மெண்ட்டும் பயன்படுத்தலாம். அதாவது அடுப்பு பயன்படுத்தலாம், ஃபர்னஸ் பயன்படுத்தலாம், பர்னர் பயன்படுத்தலாம், அதாவது ஜென்ரேட்டர் ஓட்டலாம். திருப்பூர் மாவட்டம் வஞ்சிபாளையத்தில் உள்ள இந்நிறுவனத்தில் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டராக உள்ள நடிகர் சரத்குமார் கூறும்போது, இந்த கண்டுபிடிப்பு இந்தியாவுக்கான பெருமை என்றும் மத்திய அரசு அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்களை சந்தித்து இது தொடர்பாக பேசியுள்ளதாகவும், விரைவில் மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் எனவும் நம்பிக்கை தெரிவித்தார். ஸோ இது ஒரு வேர்ல்டு எக்கானமியை திருப்பி போடுற மட்டுமல்ல, இந்திய பொருளாதாரத்தை உயர்த்துகின்ற ஒரு கண்டுபிடிப்பு தான் நம்ம அதை பார்க்குறோம். ஏன்னா இது ஒரு கண்டுபிடிப்புன்னு சொல்லி வரும்போது நம்ம இந்தியாவுக்கு பெருமை. இது முதல்ல அரசில் சில டேட்டாஸ் கொடுக்க வேண்டியிருக்கு. கொடுத்த இந்த ப்ராடக்ட் விற்க கமர்ஷியலைஸ் பண்ணலாம் அப்படின்னு இது ஆல்ரெடி விலாவரியாக டிஸ்கஸ் ஆகிடுச்சு. இது ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டை தாண்டி இது வந்துடுச்சு. ஸ்கேலிங் அண்ட் கமர்ஷியலைசேஷன் அளவுக்கு வந்தாச்சு. பட் நவ் வி ஆர் வெயிட்டிங் ஃபார் சர்டன் நார்ம்ஸ். பாலிமர் செய்திகளுக்காக கோவை செய்தியாளர் நேசராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.